வியந்து பார்க்கறது வந்து சார்லி சாப்ளினோட தான். அவரோட வந்து ஒரு பெரிய ஹியூமரிஸ்ட் அவரு. ஆனா வந்து அவர் வாழ்க்கையில அனுபவிச்ச கஷ்டங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஒருத்தரால வந்து சிரிக்கவே முடியுமான்னு நமக்கு தோணும். அவருடைய அடிப்படையில அவருடைய எல்லா கதாபாத்திரங்களும் சரி, அவருடைய டைரக்ஷன்ல பிலிம்ல வந்த எல்லா இதுலயுமே ஒரு மதரும் ஒரு பையனும் அப்படி ஒரு சின்ன பையனும் ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து ரொம்ப ஹியூமரஸ் தான். ஆனா ஒரு இழையோட ஒரு பெத்தட்டிக் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது நம்ம அவங்க எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சுக்கலாம். அது வந்து அடிப்படையில எப்படின்னா அவருடைய சைல்ட்ஹுட்னஸ் தான். அவர் பயோகிராஃபில அப்படிதான் எழுதியிருக்காங்க. அவருடைய சைல்ட்ஹுட் டைம்ஸ் தான் அந்த பையனா சிம்பிளைஸ் பண்றாரு அப்படின்னு. அவங்க அம்மாவை தான் அந்த அம்மாவை ஒரு கற்பனை பண்றாரு அப்படின்னு. அவங்க அம்மா இப்படி ரொம்ப லைவ்லி பர்சன். ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இப்படி சிரிக்க வைக்க கத்துக்கிட்டதே எங்க அம்மா கிட்ட இருந்தான். ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற அந்த காலகட்டத்துல வந்து அவங்க அம்மா தான் வந்து இவரை வந்து ஒரு ஜோக் சொல்லி, பசங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லி அந்த பசியை மறக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹியூமருடைய பவர் வந்து அந்த ஒரு சின்ன வயசா இருக்கும்போதே சார்லி சாப்ளினுக்கு அந்த வயசு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அதை உணர்த்துறது ஒரு தாயின் கடமையா அவங்க ஃபுல்லா அதை பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான அவருக்கு வந்து ஒரு லொக்காலிட்டி இல்ல, ஒரு ஷெல்டர்ட் ஹவுஸ் கூட இல்ல. அந்த காலத்துல வந்து ஒரு தகர கொட்டகையில அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. நிறைய தடவை வந்து அனாதை விடுதிக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாவே வந்து திருப்பி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவரால் வந்து அவங்க அம்மாவோட பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியுது, அந்த சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவர் வாழ்க்கையில வந்து எப்படியா தான் சக்சஸ் ஆகணும், இந்த சிச்சுவேஷனை வந்து மாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா வந்து கிளப்ல எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஃபேமிலிக்காக. ரொம்ப ஒரு அந்த பணியிலையும் அந்த இதுலயும் வெளியில வந்து இருக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டம். மனநோயாளியா இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல. இது எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு சாப்ளின் தான் பின்னாடி வந்து இவ்வளவு ஒரு ஹியூமரஸ் ஒரு கேரக்டரா மாறி இருக்காரு. அவருடைய கற்பனை திறன் எல்லாமே அதுல இருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் இவ்வளவு நெகட்டிவ் நமக்கு இதை படிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த வெறும் அது சார்லி சாப்ளின் இல்லாம அது வேற ஒரு பையனை வச்சு கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆலிவுட் ட்விஸ்ட் மாதிரி அப்படி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா அது அப்படி கிடையாது. அவரு அப்ப சார்லி சாப்ளினோட சரி இவ்வளவு லாஸ் இருந்தோம், இவ்வளவு கஷ்டம் இருந்தோம், அதுல அவரால் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. பின்னாடி அவரை மாதிரி ஹாப்பியஸ்ட் பர்சனே கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் ஐ எம் லிவிங் மை லைஃப் ஹோல்லி. ஸோ அது வந்து அவர்கிட்ட அந்த ஸ்பிரிட் நம்ம கத்துக்கலாம்.